ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? இன்னைக்கு புதன்கிழமை. அதை விட முக்கியமா இன்னைக்கு ஆடி அமாவாசை. எங்கெல்லாமோ இருந்து ஆடி அமாவாசைக்கு இந்த கன்னியாகுமரியில் வந்து பெரியவங்களுக்கு திதி கொடுக்க வர்றாங்க. நானும் இப்போ ஒரு 3 வருஷமாட்டு போகிறேன். எங்கள் வீட்டு அதாவது என்னுடைய மாமனார் இறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அம்மா அப்பா இருக்கிறவங்க கடல் குளிக்கக்கூடாது இந்த அமாவாசையோட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இந்த அமாவாசை டைமில் கடல்லாம் குளிக்க மாட்டோம். எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி தான். இப்போ எங்கள் மாமா இறந்து 3 வருஷம் ஆகுது. அதனால் இப்போ நாங்கள் ஒரு 3 வருஷமாட்டு கன்னியாகுமரிக்கு போவோம். வந்து எங்கள் அம்மாவும் இறந்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் முதல் வருஷம் இதுதான் திதி கொடுக்கறது அம்மாவுக்கு. போனோம். பயங்கர கூட்டம். நான் வந்து இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பெரியவங்களுக்கு செய்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கு தகுதியே இல்லாதவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு பிடி சோறே கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் செத்தப்புறம் வந்து திதி பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு கோயிலாக திரியுது. இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நான் இதில் சொல்ல வரேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. இல்லை அப்படியே பக்கத்தில் வீட்டில் வச்சுருந்தாலுமே வந்து நேரத்துக்கு சோறு கொடுக்க மாட்டானுங்க. செத்து தொலைய மாட்டேங்குது. அந்த மாதிரியெல்லாம் பேசி ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் செத்தப்புறம் ஃபோட்டோவுக்கு போடுறது என்ன, ஃபோட்டோவை பெருசாக ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கிடுவானுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இந்த தாய் தகப்பனை ஒழுங்காக உயிரோடு இருக்கும்போது பார்க்காம இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்காக தான் இந்த இது. அதுக்கு பிறகு செத்த பிறகுக்கு இவங்க சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு படையலுன்ன பேரில் போட்டு நல்லா வெட்டுன்னு வெட்டுறது. கேட்டாக்கி எங்கள் அம்மாவுக்கு செய்தி, எங்கள் அப்பாவுக்கு செய்தி அப்படிங்கிறது. அது வந்து கடவுளும் இதுக்கு ஏற்றுக்க மாட்டார். செத்த ஆத்மாக்களும் ஏற்றுக்கிட்டே செய்யாது. உயிரோடு இருக்கும்போது நல்ல அரை வயிறு கஞ்சினாலும் மனசார கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த இறந்தப்புறம் நீங்கள் என்ன செய்தாலும் அது அவங்கள போய் சேரும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். சரியா? யாரும் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. தயவு செய்து உயிரோடு இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செத்தப்புறம் ஃபோட்டோவுக்கு பூ போட்டதும் சோறு போடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலையும் என்னுடைய கருத்து. ஆனால் வந்து நம்ம அது பிறகு செய்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து அவங்கள ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடியது தான். உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டு செத்தப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் செய்தால் அது வந்து அவங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். அதை விட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்காம செத்தப்புறம் வந்து இப்படி படையல் போடுறதும் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால ஒத்த பைசைக்கு பிரயோஜனம் கிடையாது. அது வந்து எந்த வகையிலையும் அவங்களுக்கு நன்மை வந்து சேரவே செய்யாது. அதனால் வந்து தயவு செய்து தாய் தகப்பன் இருக்கும்போதே நல்லா பார்த்துக்குங்க. சரியா? இது வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நான் கடந்து வந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் தெரியுமா? அந்த அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கன்னியாகுமரியில் வந்து நிறைய மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது நம்ம தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் வேறு மொழியில் பேசுனவங்க எல்லாங்கும்போது வட மாநிலம் நம்ம தான் தென் மாநிலத்தில் இருக்கோம், வட மாநிலத்துக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஓகே, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னாக்கி ஆடி அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு போயிருக்கோம். எதுக்குன்னா இங்கே ஓடி உள்ளவங்க எல்லாருமே கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தான் போய் திதி கொடுக்க போவாங்க. உள்ளூர் வாசிகள் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களில் இருந்து கூட இங்கே நிறைய பேர் வருவாங்க. இதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை வர கொடுக்குறாங்க வருஷந்தோறுமே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு உள்ளே நடந்தது. ஒரு 5:30 அந்த டைம் தான். வீட்டில் இருந்து நாங்கள் வந்து ஒரு 4:45க்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். ஆன பிறகுமே வந்து இங்கே வந்து எல்லாம் திதி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலுமே வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து நல்ல இருட்டாகவே தான் இருக்குது. இந்த டைமில் வந்து கடற்கரை சைடில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் லைட்டெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. மற்றபடி இங்கே வந்து யார் எவருன்னு எந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு மக்கள் நெருக்கமாக இருக்குது.
இதுக்கு பிறகு வந்து திதி குடுத்து முடிச்சதுமே வந்து என்ன பண்ணணும், சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பக்கத்தில் போகணும் பார்த்துங்க. இதுக்காக தனியாக தான் ஆட்களை ஒரு சைடாட்டு விட்டுருக்காங்க. இது திதி கொடுக்க இடம் ஒரு பக்கம் மட்டும், மக்கள் சன்செட் பார்க்க போகிறதுக்கு ஒரு இடம் மட்டும் தான் போலீஸ்காரங்க வந்து மக்களை பிரித்து விட்டுருக்குறாங்க. ஆனாலுமே வந்து நெருன்னு மக்கள் கூட்டம் தான். ஒரு வழியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். சூரிய உதயமாகிறது மாதிரி இருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கி, திடீர்னு அப்படியே மேகமெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு, ஆனாலும் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. வெளி மாநிலத்து மக்களும் கூடவே. ஏன்னா வந்து இதை பார்க்கறதுக்காகவே வெளி மாநிலத்து நிறைய மக்கள் வர்றாங்க. நான் வந்து அதிகமாக சூரிய உதயத்தை பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஆடி அமாவாசை வர டைமில் தான் நாங்கள் வந்து சூரிய உதயம் பார்ப்போம். மற்றபடி சூரிய அஸ்தமனம் பார்ப்போம். அது சாதா டைமில் வந்து நம்ம பீச்சுக்கெல்லாம் வந்தாக்கி சாயங்காலம் தானே வரும், மதியத்துக்கு பிறகு அப்படி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்படியும் கிளம்புறதுக்கு 6:30 7 மணி பக்கம் ஆகிரும். அந்த டைமில் வந்து நம்ம சூரிய அஸ்தமனம் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னைக்கு என்ன ஒரு நாக்கி ஆடி அமாவாசையை முன்னிட்டு வந்து 1 2 தர்மம் வாங்குறவங்க இருப்பாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையோட. இது என்னன்னு தெரியல. நம்ம மற்ற நாளில் நம்ம கன்னியாகுமரிக்கு போனால் அங்கங்கே இருப்பாங்க. அந்த தர்மம் அப்படின்னா அந்த பிச்சை எடுப்பாங்கல்ல அவங்க. நம்ம இதை எப்படி சொல்லணும்னு தெரியலை. யார் மனசையும் காயப்படுத்துறது இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஏன்னா இதுக்காக நிறைய மக்கள் கூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கை குழந்தையோடு இருந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து. ஏன்னா நமக்கே ரொம்ப குளிர், பெரியவங்களுக்கே குளிர் அப்படின்னு சொட்டார் போட்டுட்டு நம்ம மஃப்ளர்லாம் வச்சுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய வேலையே அதுதான் அப்படின்னால சரி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் நின்று பார்த்தோம். ஒரு வழியாக நின்று பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடல் குளிச்சக்கூடிய இடத்தெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை பார்த்துங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பியும் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படியே இல்லை சூரிய உதயத்தை அன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கி சூரியன் நல்லா வெளியே வந்துட்டார். ஆனால் ரொம்ப பிரகாசமாக தெரியலை. அந்த மேகம் கொஞ்சம் விலகுனதும் ஜூம் பண்ணி எடுத்தோம். என் கேமராவில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியலை. ரொம்ப கிளியராக தெரியலை. சரி ஒருவேளை அந்த உப்பு காற்று பட்டு கொஞ்சம் கேமரா மங்கல் ஆகிட்டோ என்னமோ தெரியலை. ஓகே, கன்னியாகுமரி அப்படின்னாலே வந்து இதுக்காக பேர் போன இடம்ன மாதிரி இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டம். மற்ற நாட்கள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து எதுவும் அமாவாசை டைமில் வந்து திதி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஆடி அமாவாசை தான் ரொம்ப ஸ்பெஷலான அமாவாசை. அதுக்காக தான் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள்லாம் இருந்து வராங்க. நம்ம கூட எங்கள் ஊர் சைடில் இருந்து நிறைய பேர் காசி ராமேஸ்வரன்னு கொஞ்சம் வசதியானவங்க போவாங்க. எல்லாரும் போக மாட்டாங்க, கொஞ்சம் வசதியானவங்க போவாங்க. ஆனால் வந்து நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி வசதி இருக்கும்போது ஏன் அப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வருஷந்தோறும் அவங்க முன்னோர்களை நினச்சி பண்ணுறாங்க. ஓகே, இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான். அதை வச்சு விட்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்கும்போது நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுவும் தோஷம் வந்துடுமோ, அது வந்துடுமோ, இது வந்துடுமோன்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே அவங்க ஆத்மா சாந்தியடைய பண்ணுறாங்களாங்கெல்லாம் நமக்கு தெரியாது. எது எப்படியோ நாங்கள் இன்றைக்கி நல்லபடியாக மாமனாருக்கு திதி கொடுத்துட்டு வந்தோம். யாரெல்லாம் கன்னியாகுமரி கடற்கரையில் போய் பெரியவங்களுக்கு திதி கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். எத்தனை வயசு ஆனாலும் செய்தான் பெரியவங்களுக்காக இறந்து போனவங்களுக்காக செய்கிறாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு வர வந்து செய்கிறாங்க பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.